அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை வேண்டி வினை செய்யேல். வேண்டுமென்றே தீய செயல்களை செய்யாதே. இந்த பொருளை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். தஞ்சம்பட்டி என்னும் கிராமத்தில் சிபி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் உழைப்பாளிதான். ஆனால் சில நேரங்களில் தனக்கு லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்யும் பழக்கம் அவனுக்கு இருந்தது. ஒரு நாள் தனது அண்டை வீட்டார் யோகேஷின் இனிப்பு வியாபாரம் தோல்வியடைய வேண்டும் என்ற தீய எண்ணத்தில் விற்கப்படும் இனிப்புகளில் வேண்டுமென்றே கலப்படம் செய்தான். அதை அறியாமல் வாங்கியவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் யோகேஷின் இனிப்பு வியாபாரம் நஷ்டமடைந்தது. இதை பற்றி கிராம பஞ்சாயத்தில் பேசிக் கொண்டிருந்த போது சிபிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அந்த நிகழ்வின் மூலம் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. தவறு செய்தது யோகேஷ் அல்ல, சிபிதான் என்பதை கிராம மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் யாரும் அவனுக்கு உதவ முன்வரவில்லை. அந்த நிலையிலும் யோகேஷ் மனதில் பகை கொள்ளாமல் சிபியை மன்னித்து அவன் உடல்நலம் பெற உதவி செய்தான். அப்பொழுது சிபி உணர்ந்தான், வேண்டுமென்றே செய்த தீய செயல்கள் இறுதியில் நம்மையே பாதிக்கும் என்று. அந்த நாளிலிருந்து அவன் தீய எண்ணங்களை முற்றிலும் தவிர்த்து நேர்மையான வழியில் வாழ முடிவு செய்தான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம், வேண்டுமென்றே தீய செயல்களை செய்யாதே. அறவழியில் நடந்தாலே நன்மை கிட்டும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.